தலவரலாறுக்கு செல்லும் வழியிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தவறாமல் தரிசிக்கும் இடம் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவில். எதிரிகளை அழிக்கும் சக்தியும் ஆசிகளை அள்ளித்தரும் கருணையும் ஒரே இடத்தில். வெள்ளை புடவை அலங்காரத்தில் மட்டுமே காட்சியளிக்கும் இந்த அபூர்வ காளியம்மன் ஆலயத்தின் சிறப்புகள், தலவரலாறு, விழாக்கள், அருகில் உள்ள மற்ற தலங்களையும் இன்று நாம் பார்க்கலாம். எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தெய்வங்கள் அவதாரம் எடுப்பது காலங்கள் தோறும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி அன்னை ஆதிசக்தியின் அவதாரம் ஒன்று நிகழ்ந்த தலம்தான் அம்பகரத்தூர். பத்ரா என்ற சொல் மங்களத்தை குறிக்கிறது. காளி என்ற சொல் அச்சத்தை கொடுத்தாலும் உண்மையில் பக்தர்களை பத்திரமாக காத்திருப்பவள் இந்த அம்பிகை. அதை நேரில் சென்று தரிசித்தால் நீங்களே உணர்வீர்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அஷ்டபுஜ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் தல வரலாற்றை இப்போது பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் மேலுலகத்தில் பிரம்மபுரீஸ்வரரை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தார். அப்போது மதலோகை என்ற பெண்மணி துர்வாச முனிவரை பார்த்து, என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள். நான் சந்நியாசி, என்னிடம் இப்படி பேசுகிறாயா என்று கோபமடைந்த முனிவர், திருமணம் ஆகாமல் உனக்கு 2 குழந்தைகள் பிறக்கும் என்று சாபம் அளித்தார். மாமுனியின் சாபத்தால் அம்பன், அம்பரன் என்ற 2 கொடிய அசுரர்கள் பிறந்தனர். இவ்விருவரும் அசுரகுருவான சுக்கிரனிடம் கல்வி பயின்றனர். அண்ணன் தம்பி பாசத்தில் மிகவும் ஒற்றுமையாக இருந்தார்கள். மற்ற அசுரர்களைப் போலவே இவர்களும் தவம் செய்து இறைவனிடம் சாகாவரம் கேட்டனர். அது முடியாது என்றதும் தாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கும் வரை அவர்களை எவராலும் அழிக்க முடியாதபடி வரம் கேட்டனர். இறைவனும் அதை அப்படியே அருளினார். அவ்வளவுதான். அம்பனும் அம்பரனும் கொடூர ஆட்டத்தை ஆரம்பித்தார்கள். தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என எந்த பேதமும் பார்க்காமல் அனைவரையும் கொடுமைப்படுத்தினர். பலரையும் கொன்றனர். அவர்களின் சகோதர பாசம் குறையாமல் இருந்ததால் எத்தனை முறை முயன்றாலும் எவராலும் அவர்களை வெல்ல முடியவில்லை. அசுரர்களின் கொடுமை தாங்காமல் தவித்த எல்லோரும் அவர்களுக்கு வரம் தந்த அரணிடமே வழி கேட்டார்கள். ஈசன் அம்பிகையை நோக்க உடனே புறப்பட்டாள் அம்பிகை. அசுரர்களின் சகோதர பாசம் சங்கரியை கூட கொஞ்சம் சளைக்க வைத்தது. அதனால் தன் அம்சமாகிய பத்ரகாளியை அழைத்தாள். அன்னை காளி அழகான பெண்ணாக உருமாறி அங்கே சென்றாள். அம்பனும் அம்பரனும் அந்த அழகை கண்டு மயங்கினார்கள். அவரை திருமணம் செய்து கொள்ள 2 அசுரர்களும் விரும்பினர். அவ்வளவுதான். பாசத்தை அழகு மறைக்க அவளை யார் அடைவது என்று தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கினார்கள். முடிவில் அம்பனை அம்பரனே அழித்தான். பாசம் என்ற கவசம் நீங்கியதால் பத்ரகாளி தன் சுய உருவை எடுத்தார். பத்ரகாளி அம்பரனை துரத்தினார். அம்பரன் அம்பிகையை தாக்க பல மாயாரூபங்களில் போரிட்டான். இறுதியில் கிடாமங்கலம் என்ற ஊரில் எருமை வடிவம் எடுத்து போரிட்டான். அந்த எருமை வடிவில் எதிர்த்த அவனை சாய்த்த அன்னை திருப்பாதத்தை அவன் மீது ஊன்றி அவன் மார்பில் சூலத்தை பதித்தாள். சூலினியின் திரிசூலம் அவனை வேரோடு சாய்த்தது. அம்பரனை அழித்த அந்த இடமே அம்பகரத்தூர் என்றானது. அம்பரனை சம்ஹாரம் செய்த பத்ரகாளி அம்பகரத்தூர் பத்ரகாளி ஆனார். மகிஷ ரூபம் கொண்ட அசுரனை அழித்த பத்ரகாளியாய் அன்னை காட்சியளிக்கிறாள். பக்தர்களை காப்பதற்காக அங்கேயே கோவில் கொண்டார். எழிலான 3 நிலை கோபுர வாயில் கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், மகிஷிபீடம் இருக்கின்றன. வடக்கு நோக்கிய கருவறையில் 8 கரங்களுடன் அஷ்டபுஜ பத்ரகாளியாக அன்னை காட்சி தருகிறாள். நீண்ட பற்களும் கோபமுகம் கொண்ட அவள் வலக்கரங்களில் கலம், கத்தி, உடுக்கை, கிளியும், இடக்கரங்களில் பாசம், கேடயம், மணி, கபாலம் ஏந்தி உள்ளாள். வலப்பாதத்தை மடித்து இடப்பாதத்தை அம்பரன் மீது ஊன்றி திரிசூலம் கொண்டு அவனது மார்பை பிளப்பது போன்ற கோலத்தில் அன்னை அமர்ந்தபடி காட்சி தருகிறாள்.
இந்த அன்னைக்கு சுமார் 20 மீட்டர் நீளம் உள்ள புடவை சாத்தப்படுகிறது என்பதில் இருந்தே இவளது கம்பீரத்தை உணரலாம். வெண்புடவை மட்டுமே சாத்துவதை மரபாக வைத்துள்ளார்கள். இடப்புற சன்னதியில் அறிவாலும் தலியும் ஏந்திய பெத்தராயனார் இருக்கிறார். அருகில் பெரியாச்சி அம்மனும் உள்ளார். எருமை வடிவ அரக்கனை அம்பிகை வதம் செய்ததை நினைவு கூறும் வகையில் அக்காலத்தில் இக்கோவிலில் எருமை பலி நடந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பூசாரி பெத்தராயனரிடம் அனுமதி பெற்று அவரிடம் அறிவால் வாங்குவாராம். வைகாசி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறும் எருமைக்கடா பலி நாளில் மதியம் 12 மணிக்கு சுற்றுப்புற பகுதியில் இருந்து ஏதாவது ஒரு கடா கட்டவிழ்த்து ஓடி வந்து அம்மன் கோவிலில் முன்னிருக்குமாம். அதுவே பலியாக அர்ப்பணிக்கப்படுமாம். பின்னர் 1964ஆம் ஆண்டு அரசு உத்தரவின்படி மிருகபலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு மாற்றாக இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் அதே நாளில் மதியம் 12 மணிக்கு மகிஷாசுர சம்ஹார நினைவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் தொடங்கி மகிஷாசுர சம்ஹார நினைவு பெருவிழா நடைபெறுகிறது. அதில் வைகாசி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமையில் மகிஷாசுர சம்ஹார வைபவம் சிறப்பாக நடைபெறும். தை மற்றும் ஆடி மாதங்களின் கடைசி செவ்வாய்க்கிழமைகளில் ஏகதின லட்சார்ச்சனை நடைபெறும். கடைசி வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலிகள் அம்மன் சந்நிதியில் திருவிளக்கு வழிபாட்டை நடத்துகின்றனர். இங்கே நடைபெறும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் மாங்கல்ய பலம் பெருகும், நல்ல கணவன் அமைந்து பெண்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளின் ராகு காலத்திலும் பக்தர்கள் பெருமளவில் வருகை தருகின்றனர். மேலும் நவராத்திரி நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த பத்ரகாளியை வணங்கினால் தீய எண்ணங்கள் அகன்று நல்ல சிந்தனைகள் வளரும் என்று நம்பப்படுகிறது. அள்ளி கொடுப்பால் அம்பகரத்தூர் காளி. எதிரிகளின் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், வழக்கு பிரச்சனைகள் உள்ளவர்கள் இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் போதும், எதிரிகளை வேறறுப்பால் பத்ரகாளி. ஏவல், பில்லி, சூனியம் அனைத்தும் இங்கே வந்தால் தொலைந்து போகும். மேலும் தாலி வரம் முதல் தாயாகும் வரம் வரை வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் சக்தியாக அமர்ந்துள்ளார் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன். அனைவரும் அம்பகரத்தூர் சென்று அன்னையை தரிசித்து ஆனந்த நல்வாழ்வினை பெறுவோம். அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவில் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மீண்டும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். சிறப்பு நாட்களில் நேர மாற்றம் இருக்கலாம். இந்த கோவிலை சுற்றி பார்க்க வேண்டிய கோவில்கள் ஏராளம். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர், காரைக்கால் அம்மையார், பாடல் பெற்ற ஸ்தலம் திருத்தலிச்சேரி, சிக்கல் சிங்காரவேலர், பாடல் பெற்ற ஸ்தலம் ஐராவதீஸ்வரர், 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள், இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு. மேலே சொன்ன சில கோவில்களை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மற்ற கோவில்களையும் அடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க போறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சக்தி தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் கோவில் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் ஆலயம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது அம்பகரத்தூர் பத்ரகாளி திருத்தலம். காரைக்கால் ரயில் நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோ, டாக்ஸி, பஸ் மூலம் நேரடியாக அம்பகரத்தூரை அடையலாம். காரைக்கால் பேருந்து நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. காரைக்கால் பஸ் நிலையத்தில் இருந்து பேரளம் நோக்கி செல்லும் சில பேருந்துகள் இங்கே நின்று செல்லும். திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் ஆலயத்தில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருச்சியில் இருந்து காரைக்கால், திருநள்ளாறு நோக்கி டாக்ஸி, பஸ், ரயில் வசதி எளிதாக கிடைக்கிறது. அங்கிருந்தும் கார் அல்லது டாக்ஸியில் கோவிலை அடைய சுமார் 4 மணி நேரம் ஆகும்.
இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான கோவிலில் சந்திப்போம். அதுவரை அவன் அருளுடன். நன்றி, வணக்கம்.